உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. சிங்கம் சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம், கெத்து. எங்கே மேடம் கெத்து இருந்துச்சு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்றதெல்லாம் என் மைண்ட் வைஸ் கேட்குது. பட் ஸ்டில் இப்போது அது சும்மா ஒரு 2 மாதம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேது பயபில் பண்ணுறது. அதுக்கப்புறம் சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான். அதை எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்கள்? வேறு ஏதாவது நிறைய எழுதி வச்சு சிங்கம்னு சொன்னால் ஒத்துப்போமா? சிங்கம் 4 பேரோட வேட்டையாட வேணாம், சிங்கம் 4 மீட்டிங்கை போட வேண்டாம், நான் தான் தலைவன் சொல்ல நிற்கிற தோரணையில் அதுதான் சிங்கம்னு தெரியும்ல. அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரங்களும் 4 பேருக்கு நல்லது பண்ண வேணாம். ஏன்னா எப்பயுமே எதையுமே எதிர்பார்க்காம நேர்மை இசிக்கொல்ட்டு அப்படின்னு போட்டால் எனக்கு தெரிஞ்சு வருது சிம்மராசி மட்டும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை 8ஆம் இடத்தில் போய் சனி அமரப்போகிற. ஐயையோ அஷ்டமத்தில் சனியா, இதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, அதாவது சனியே டென்ஷனாக இருக்கார் இந்த தடவை. இந்த சிம்மராசிக்காரர்களை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலையே. போன தடவை ஏதாவது பண்ணான்னு பார்த்தா இந்த குரு பையன் டென்ஷன் பண்ணான். நான் அதுக்கப்புறம் வக்கரம் ஆகிட்டேன். திரும்ப இப்போ வக்கர நிவர்த்தி ஆகி வாக்கியப்படி உட்காந்தாலும் இந்த சிம்மராசிக்காரங்களை ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே சும்மா இல்லாமல் 12ஆம் இடத்துல குருவை வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்களை எப்படி நான் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சனியே திக்குமுக்காய் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும்போது எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? பெருசாக கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக படுறா, அதுக்கப்புறம் எதில் கவனமாக இருக்குன்ற நெகட்டிவாக சும்மா பார்த்துக்கலாம். ஓகே, கிளியர். ஏன்னா நிறைய பயமுடுத்திருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். காசு மலையில் கொளிக்க போகிறீங்க, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாமல் ரொம்ப டீப் நாலேஜ் கிடைக்கும். 8ஆம் இடம்ன்றது 7க்கு 2. உங்கள் மனைவி மூலமாக உங்கள் கணவன் மூலமாக வருமானம் அதிகரிக்க போகுது. பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் தேடி வரப்போகுது. முயற்சி ஸ்தானத்தில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு யார்ப்பா நீ யார் சாமி நீன்னு அந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி உங்களை பார்த்து ஒரு 4 பேர் பேச போகிறாங்க. எப்படிரா முடிக்காதெல்லாம் முடிச்சுட்டு நீ. யூஸ்வலே சிம்மராசிக்காரங்களை பார்த்து எல்லாருமே அப்படி தான். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்க போயிடும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது தான், ரொம்ப டார்க் ரூமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு மெழுகுவத்தி வெளிச்சம் எப்படி அந்த ரூமோட இருளை ஓட்டி விடுமோ அந்த மாதிரி குருவினுடைய அந்த ஒற்றை பார்வை 12ஆம் இடத்துல அமர்ந்து அப்படி பார்க்கக்கூடிய அந்த 9ஆம் பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படியே பிடிச்சி வைக்கும்போது வேறு என்ன வேணும்? சுபத்துவமாக செயல்பட போகுது. 8ஆம் இடம்ன்றது அது மட்டும் தான். இன்சூரன்ஸ், ஆயில் காப்பீடு. 8ஆம் இடம்ன்றது நிறைய வெறும் நாட் ஓன்லி சும்மா விபத்து கண்டம் அசிங்க அவமானமும் 8ஆம் இடம் தான். எஸ், நான் இல்லைன்னுலாம் சொல்லாது. உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்க போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தே தீரும். அதெல்லாம் சும்மா ஒரு மனுஷன் 2.5 வருஷமாக அசிங்க அவமானப்பட்டு உட்காந்துருப்பாரு, மிஞ்சி போனால் 2. அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. சிம்மராசிக்காரங்களுக்குலாம் வராது. ஏன்னா நம்ம தான் யார்கிட்டையும் காசு வாங்க போகிறது இல்லை, யார்கிட்டையும் கைவிட்டு வாங்க போகிறது இல்லை. நேர்மை இசிக்கொல்ட்டு போட்டால் சிம்மம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கிற மாதிரி. உங்களுக்கு எது நடக்கும்? உங்களை எதிரி அசிங்கப்பட வைக்கும். வேலை அப்படின்னா மட்டும்தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேக் பண்ணக்கூடிய ஒரே விஷயம். காசெல்லாம் கொடுத்தா ஐயா என்கிட்ட இல்லாத பணமா, பணத்துக்கே ஆசைப்பட மாட்டாங்க. அன்பா அதுக்கெல்லாம் டைம் இல்லைப்பா, சிம்மம் தான் அங்கே வேலை செய்யும். உழைப்பு 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 இசிக்கொல்ட்டு சிம்மராசி. 4 பேர் லீடர்ஷிப்பை இழுத்து கொண்டு போய் நிற்க வைக்கணும்னா கெப்பாசிட்டி அந்த லீடருக்கு அதற்கான குவாலிட்டி இருக்கணும். நீங்கள் யாரான இருங்க, வீட்டு இல்லத்தரசியாக இருங்க, நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. சாதாரணமாக டே வேலை செய்கிறவங்களா இருங்க, நீங்கள் வெறும் ஒரு பூவுக்கு அக்காவாக இருந்தால் கூட உங்களுடைய ஆளுமே நீங்கள் உட்காந்துருக்க தோரணில் தெரிஞ்சிடும். இதுதான் சிம்மராசின்னு கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கும் எதிர்க்கும் யார்ட்டையும், ஏன்னா நேர்மையாக இருக்க உங்களுக்கு எப்படி ஏமாற்றணும்னு தோணும். அப்போ சனி இந்த தடவை என்ன பண்ணுவார்னா உங்கள் நேர்மையை கண்டு சில விஷயங்கள். அப்போ இந்த தடவை அந்த இடம் ஷேக் ஆகும்போது, ஏன்னா ராகு வேறு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். தயவு செஞ்சு சிம்மராசி மக்களே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அடுத்தவர்கள் உங்களை மேனிப்புலேட் பண்ணியே தீருவாங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ஸ்பவுஸ் மூலமாக, இல்லை உங்களுடைய பார்ட்னர் மூலமாக, உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய முதலாளி மூலமாக, இல்லை கூட இருக்கவங்க மூலமாக உங்களுக்கான ஒரு ஆப்பை ரெடியாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ரியாலிட்டி இதுதான். 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய நேட்டர் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குன்னா அந்த இவங்கள் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவிட்டி சைன் கிரியேட் ஆகும். வாட் எவர் இட் இஸ், அது என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுடைய ஜனகால ஜாதகமும் அதில் இருக்கக்கூடிய சனி அமைப்பும் அதில் இருக்கக்கூடிய மற்ற பிளான்ட்டோட அமைப்பும் தீர்மானம் செய்யப்பட போகுது. இருந்தாலுமே 8ஆம் இடத்துல சனி அமர்ந்தால் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், ஐயோ கடகராசிக்காரங்க அப்படியே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. குரு அப்படியே பார்வை பார்த்து 2026ஆவது வருடம் முழுமையும் சிம்மராசிக்காரர்களை சொக்க வைக்க போகிறார்.
போதும் போதும் போதுன்ற மாதிரி கேது மட்டும்தான் இந்த தடவை உங்களை கொஞ்சம் பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரி தனிமைக்குள் ஒரு மாதிரி விரக்திக்குள் டிலே ஆகுது. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு வேலை டிலே ஆகும். டக்கு டக்கு டக்குன்னு முடியுது. நான் சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்கு நான் ஷேக் பண்ணுறது வேலையில் மட்டும்தான். அவனுக்கு தெரியும்ல எங்கே அடிச்சா வலிக்கும்னு அவனுக்கு தெரியும். அதனால் அதில் மட்டும்தான் கை வைப்பான். ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த தடவை பெருசாக நெகட்டிவாக பயந்துக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதில் நீங்கள் பண்ணுறீங்களோ 8ஆம் இடம்ன்றது ஆரோக்கியம். 2026 சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக சனீஸ்வர பகவான் வராது. இருக்கிற ராசிக்காரங்களே நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். ஏன்னா இத்தனை 2026க்கு முன்னே கண்டகச்சனியாக இருந்து உடல் நலத்தில் பிரச்சனையும், உங்கள் வாக்கில் பிரச்சனையும், உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு தொந்தரவும் தொலையவும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பட்ட ஜாதகம் சிம்ம ராசிக்காரங்க. பாவப்பட்ட ஜாதகம்னு சொல்லலாம். அதுவும் பெண்கள் தான் ரொம்ப பாவமே சொல்லலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கும் படிக்கிற மனநிலைகள் இல்லாமல் ஏமாற்றங்கள், சிறு வயசுலேயே காதல் சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு ஏமாற்றம், சிறு வயசுலேயே கல்யாணம் காட்சிகள் நடந்து வாழ்க்கையவே 21 வயசுக்குள்ளேயே முடித்து கிளப்பருவமாக கொண்டு வந்து தான் வாழ்க்கையை பல பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய தருணங்களும் இந்த கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் சிம்மராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்சவங்க தாங்க. இப்போ அஷ்டமத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. சிம்மராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய தகப்பனுக்கு ஆகாதுங்க. அது பல கண்டங்களை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவரை வழிமுறை பண்ணுங்க. அவருக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. அப்பாவை நினைங்க. அப்பாவுடைய கஷ்டம் நஷ்டத்தை நினைங்க. அவருடைய தன்மைகளை புரிஞ்சு நடந்துக்குங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு தான் ஆகாது. சிம்மராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குன்னே ஓடி ஓடி உழைச்சிருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. உங்களுடைய அமைப்புக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய சந்தோஷத்துக்கு அமையக்கூடிய வாழ்க்கைகள் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். குடும்பத்துக்குன்னே உங்களை அர்ப்பணிப்பீங்க. உங்கள் பிள்ளை குட்டிகள் மேலே அளவு கடந்த பாசம் நேசங்கள் வைக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனின்னு கேட்டாவே ஒரு சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்களே உங்களுக்கு சூனியங்கள் வைக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. கவனம் தேவை. உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குலதெய்வத்தை போய் முறையாக வழிபடுங்க. இப்படியாப்பட்ட தருணத்தை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும். புது புது ப்ராஜெக்டை எதுவும் போடாதீங்க. ஒரு கடன் வாங்கி ஒரு கார் வாங்காதீங்க. ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்காதீங்க. கடன் வாங்கினா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை இந்த அஷ்டம சனி உண்டு பண்ணும். உடல் ரீதியான ஒரு பிரச்சனையவும் உண்டு பண்ணும். அப்போ தட கிரகம் சனீஸ்வர பகவான். உங்கள் காரியங்கள் சித்தியாகாமல் உங்கள் காரியத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய தருணங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது. செய்தொழிலேயே என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலையே பக்குவம் பண்ணிக்கிட்டு வாங்க. 40 வயசு 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் உடல்நல குறைவுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவங்க உங்கள் குடும்பத்தாரே இருப்பாங்க. கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி ஆகாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. கோபக்கார ஜாதகம்தான், ஆனால் குணமுள்ளவங்க சிம்ம ராசிக்காரங்க. 12 ராசிக்காரங்களையே சிம்ம ராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. தெய்வ கடாட்சியம், ஆன்மீக ஞானம், நல்ல படிப்பு, நல்ல அறிவு, குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும். தான் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி அரவணைச்சு வளர்க்கக்கூடிய தருணம் உடையவங்க சிம்ம ராசிக்கார பெண்கள். இருந்திருந்தால் கூட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனி பெயர்ச்சி ஆகாது. பல ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் தான் அடைவீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆள்படக்கூடிய தருணங்களும் உண்டு. சிம்ம ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்திருந்தால் கூட உங்கள் மூத்த மகனுக்கு ஆகாது. இளையன் மகன் மேலே அன்பா பண்பா அனுசரணையாக இருப்பீங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்திருந்தாங்கன்னா உங்கள் கவனம் முழுக்க பெண் பிள்ளைகள் மேலே செலுத்துங்க.
எந்த குறையும் வராது. சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லதும் கூட. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் தப்பு பண்ணால் தண்டனை கட்டாயமாக உண்டு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அடுத்தவனுக்கு நீங்கள் தொந்தரவு செய்யணும், அடுத்தவனை அழிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடஞ்சி இருந்தீங்கன்னா அது அப்படியே ஜாதகத்தில் உல்டாவாகி உங்களுக்கு தான் இடையூறு வரும். எம்பெருமான நாடுங்க, தேடுங்க, குறையில்லாமல் இருக்கணும். சிவாய நம. சிம்ம ராசி தலைமை ராசி, அரசனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறது வந்து சிம்ம ராசி தான். சிம்ம ராசியோட அதிபதி வந்து நம்ம சூரியன் தான் வந்து நவகிரகங்களோட தலைவன், குடும்ப தலைவன் அவரை தான் சொல்லுவோம். ஸோ அப்படி சூரியனே வந்து உங்களுடைய ராசிநாதன் வரதுனால உங்களுக்குமே வந்து அந்த அதிகாரம், ஆளுமை, தலைமை பண்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப நேர்மையாக இருக்கணுன்றதும் வந்து சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்கடப்படுறோம், நாம் ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து வளரக்கூடியவங்க அவங்களும் தப்பான வழியில் போயிடுவாங்க. அதனால் நாம் சரியாக இருக்கணும், நம்ம சரியாக நடந்துட்டால் தான் நமக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதனால் வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து நெறி தவறாமல் ஒரு சரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதில் வந்து ரொம்ப கடுமையான ஒரு பிடிவாதம் கொண்ட ராசிக்காரர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து கண்டச்சனி நடந்துகிட்ருக்கு. இந்த கண்டச்சனி காலம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்களை, போராட்டங்களை கொடுத்துட்ருக்கோம். அது போக உறவுகள், கணவன் மனைவி உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும் எல்லாம் பகையாகிறது, எதுக்குடா நம்மளை கோச்சிக்கிறாங்க, நம்ம என்னடா தப்பு பண்ணணும் அப்படின்னு சங்கடப்படுற அளவுக்கு, ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் ஒரு மனிதன் தானே, என்ன எந்த ராசியாக இருந்தால் என்ன, எல்லோரும் மனுஷன் தானே, மனுஷ உணர்வுகள் ஒன்று தானே. ஸோ அந்த வகையில் உங்களுக்குமே சில சங்கடங்கள் வந்து கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி நகரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் அடுத்த குண்டு போடுற மாதிரி தான். 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 8ஆம் இடம்ன்றது அஷ்டம சனி. அஷ்டம சனி என்ன மாதிரியான துயரங்களை கொடுக்க போகுதுன்னு ஆல்ரெடி எதுக்கும் கலங்காத சிம்ம ராசிக்காரர்கள் கலக்கத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை. இப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்து கண்டச்சனி உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். அதையும் மட்டுப்படுத்தி வச்சுருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதியான குரு பகவான். குரு இப்போ எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கார். அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கார். அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பார்வையை கொடுத்து அந்த கண்டச்சனி காலம் அப்படின்றது வந்து பெரிய துயரத்தை கொடுக்காத உங்களுக்கு வந்து தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறணும். கடந்த காலத்தில் நடந்த இழப்புகள், சங்கடங்கள் இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சின்னதாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன்னா குருவோட பார்வையில் இருந்தனால அது பெரிய துயரங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது. அதை தாண்டி அதே மாதிரி இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார் அஷ்டம சனி. அஷ்டம சனி என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, வீண் விரயங்கள், அவசொல், செய்யாத செயலுக்கு, செய்யாத விஷயத்தில் அவப்பெயராகிறது, வீண் பழியை ஏற்கிறது, சிலருக்கு வந்து சிறைவாசம், சட்ட ரீதியான பிரச்சனைகள், இப்படி பல துயரங்களை கொடுக்கும். உடல் சார்ந்த அட்டமஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானமும் கூட. ஸோ அங்கே சனி அமரும்போது வந்து ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கான இயல்பு. அதுதான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இதெல்லாம் செய்யும் அப்படின்றது வந்து சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில் சனி பயிற்சியாகி மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறார் அப்படின்னா, மே 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய குருவும் பயிற்சி ஆகிறார். ஸோ சனி வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து துயரத்தை அதிகபட்சம் போனால் ஒரு 60-62 நாள் கொடுக்கும், 2 மாதத்துக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு வந்துடுவார். குரு எங்கே வர்றாருன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 12ஆம் இடத்துல சுபகிரகங்களான சுக்கிரன், குருவெலாம் இருந்தால் நல்ல யோக பலன்களை செய்வாங்க அப்படின்றது ஜோதிட விதி. ஸோ அந்த விதிப்படியும் குரு உங்களுடைய பாக்கியநாதனா, அதாவது உங்களுடைய யோகநாதனா, யோகஸ்தானத்தை அதிபதியாக குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக வந்து அவர் 12ஆம் இடத்துல அமர்றாரு அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சனி வந்து ஒரு ராசியிலேருந்து தன்னோட சுழற்சியில் மீண்டும் அந்த ராசிக்கு வர்றதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துப்பார். அது மாதிரி சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு வர்றது 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போல் குரு ஒரு ராசியிலேருந்து தன்னோட சுழற்சியில் இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் கடக ராசிக்கு வர்றதுக்கு அவர் 12 ஆண்டுகள் எடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். இந்த 12ஆம் இடத்துக்கு வரதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக என்ன சொன்னேன் இல்லையா, சுபகிரகங்கள் வந்து, அதாவது முழு சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு பகவான் இவங்கெல்லாம் வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் யோக பலன்களை செய்வாங்க, நல்ல விஷயங்கள் கொடுப்பாங்க, சுப விரயங்களை கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்கன்றது நம்ம சொல்லிக்கோமா. விதி விலக்கா 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் நல்லது செய்கிறது யாருன்னா சுபர்கள் தான், சுக்கிரனும் குருவும் தான்.
அதை விட முக்கியமான இங்கே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த வியாழன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய 12ஆம் இடமாக வரக்கூடிய அந்த கடக ராசி அவருக்கு உச்ச வீடு. குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீட்டுக்கு வரப்போகிறாரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு. இதே ஒரு சிறப்பான விஷயம். நீங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சங்கடமே படாதீங்க. மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்து குருவுடைய அருளால் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ராஜயோகங்கள் வரப்போகுது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனியுமே வந்து குரு வந்து தன்னுடைய பார்வையால் கட்டுப்படுத்த போகிறார். குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு சனிக்கு கிடைக்கும்போது உங்கள் மாற்றங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது நல்ல மாற்றங்களாக இருக்கும். உங்களுக்கான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புன்னு தான் இதை நம்ம சொல்ல முடியும். குருவும் சனி திரிகோண நிலையில் தொடர்புக்கு வர்றாங்க. அது 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசிக்கு குரு வர்றது, சனி வர்றது. சனி வந்து இருக்கக்கூடிய அந்த மீனராசி குருவோட வீடு. அந்த வீட்டோட அதிபதி அந்த சனிக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துலேருந்து சனிக்கு பார்வையை கொடுக்க போகிறார் குரு பகவான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான அம்சங்கள். சனி குரு சேர்க்கை அப்படின்னு வந்து பொதுவாக சொல்கிறது வந்து பிரம்மஹத்தி தோஷம், குரு சண்டால யோகம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் திரிகோண நிலையில் தொடர்புக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிறப்பான யோக பலன்கள் தான் செய்யும். அது ஒரே ராசிலேயோ கேந்திரங்களே தொடர்பில் வரும்போது வேணால் கொஞ்சம் இழப்புகளை கொடுக்கும். ஆனால் திரிகோண தொடர்புகளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பலன் தான் செய்வாங்க. நல்ல பலன்கள்னால் நல்ல நல்ல மாற்றங்கள், அதாவது தொழில் சார்ந்த மாற்றங்கள், புது செய்துட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு லாபகரமான இன்னொரு தொழில் எடுக்கிறது, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு நல்ல நிறுவனத்துக்கு மாற்றமாகி போகிறது, ஒரு ஊரில் வந்து இன்னொரு ஊருக்கு போகிறது. இந்த மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். உறுதியாக உங்களுடைய இந்த சனி பயிற்சி அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனியை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. சனியுமே உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்ய போகிறார். அதை உறுதியாக நான் வந்து சிம்மராசிக்காரர்கள் சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது ஒரு தொழில் கூட்டாளி நம்ம கூட இருந்துக்கிட்டு இருப்பார், இல்லை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிருப்போம். இந்த தொழில் கூட்டாளி என்ன பண்ணுவார், திடீர்னு இடம் மாறி போவார், தடம் மாறி போவார், நம்மளை தவிக்க விட்டுட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. வேலை செய்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல, அந்த சனி பகவான் போய் 8ல் உட்கார்ந்தவொடனே நிர்வாகம் நம்மளை கூப்பிட்டு, இப்போ எனக்கே கம்பெனி சரியாக போகலை, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, ஒரு 3 மாதம் நோட்டீஸ் தரோம், திருப்தியாக இருந்துக்கோ, அது கூட வேறு வேலை கிடைக்கும் அப்படின்னு சிலருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சிலருக்கு வேலையில் ஓவர் ப்ரெஷரை கொடுத்து நீங்களே ஓடும்படி பண்ணுறாங்க, அதுவும் இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் ஆயிருப்பாங்க எங்களுக்கு அப்படின்னா எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும்னு கணக்கு கிடையாது. அதனால் அஷ்டமத்து சனினா பயப்பட வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, அஷ்டமத்து சனி காலம் பலருக்கு நல்ல காசு பணத்தை கொடுக்கும், சூப்பராக காசு பணத்தை கொடுக்கும். ஏன்னா பணவரஸ்தானம் 8வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்ல பணவரவை கொடுக்கும். நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், சார் எனக்கு 8ல் ராகு அப்படிம்பாங்க, ராகு புத்திக்கு வரும்போது எனக்கு கொடுத்த அளவுக்கு பணம் வேற எந்த கிரகமும் தரலங்க அப்படிம்பாங்க. மிகப்பெரிய அளவிற்கு பண வசதியை தந்துச்சுங்க ராகு அப்படின்னு உண்டு. அதே மாதிரி சனி பகவான் 8ல் சனி பகவான் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல பணவரவை கொடுப்பாரு. நீங்கள் அதை பற்றியெல்லாம் பயப்படவே வேண்டியதில்லை. நான் சொல்கிறது 6க்குடைய சனி 8ல், அப்போ திடீர்னு உத்தியோக மாற்றம் இருக்கும், அதை ஏற்றுக்கிடுவோம் சார். இந்த மனசு ஏற்றுக்கிடுச்சுன்னா போதும் சார். இப்போ எப்படி ஒன்று வேணும்னா, ஒரு பெண்மணி ஒருத்தர் அழகாக சொல்லியிருந்தாங்க, சார் நான் வந்து எங்கள் வீட்டில் பாம்பு வந்துருச்சு, பதறி போனேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருந்துச்சு, சம்மந்தப்பட்ட இலாகாவுக்கு ஃபோன் பண்ணினேன், எங்கள் பாம்பை பிடிச்சிக்கிட்டு போங்க அப்படின்னா அவங்க வரதுக்கு லேட்டாச்சு, பதறிக்கிட்டே இருந்தேன். ஒரு பையன் ஒருத்தர் வந்தவர் அந்த இலாகாலேருந்து ஒருத்தர் வந்தவர் அந்த பையன் அந்த பாம்பை பிடிச்சி ஒரு கோணிப்பையில் போட்டுக்கிட்டு அவர் வரங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு எந்த பாம்பு பயம் தந்ததோ அந்த பாம்பு அவர் ஈஸியாக பிடிச்சி பையில் போட்டுக்கிட்டு போயிட்டாருங்க, அவர் பயப்படவே இல்லைங்க. அப்போ இந்த பயம் எங்கே இருக்குது, நம்முடைய மனசில் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறார். அதுதான் உண்மை. பயம் உங்கள் மனதில் இருக்க, அந்த பயத்தை மனசுக்குள்ளே கொடுக்காதீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆபத்துகளையும் தாண்டி வரலாம். முதல்ல கை கால்களை சுத்தம் பண்ணுங்க. காலில் அடிபடக்கூடிய அமைப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூவை பலருக்கு கொடுக்கும் இந்த சனி பகவான். 2ஆம் இடத்தை சனி பகவான் தொடர்பு கொள்வதனால் நல்ல பணவரவை தருவார். ஆனால் உங்களுக்கு நாவடக்கம் வேண்டும். அவசரப்பட்டு உறவுகள் வேணாம்னு சொல்லிடாதீங்க, நட்புகள் வேணாம்னு சொல்லிடாதீங்க, ஆஃபீஸில் சண்டை போடாதீங்க, உயரதிகாரியை பகைச்சிக்கிடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா ஸ்மூத்தாக எல்லாம் போகும், நல்ல காசு பணம் வரும். உங்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இப்போ கூடி வரும். ரொம்ப நாளாக பேர குழந்தைக்கு காத்திருக்கீங்க, இல்லை சிம்மராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா இப்போ கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதெல்லாம் சிம்மராசிக்கு நடக்க போகிற அற்புதங்கள் இருக்கு. நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. புதிய பொறுப்புகள் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து சேரும். அதை போல் இந்த காலகட்டம் மிகுந்த மேன்மையை உங்களுக்கு அடையணுமா, சிம்மராசிக்காரங்க எந்த சாமியை கும்பிட்டா எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பேரூர். பேரூர் சிவன் கோயிலுக்கு சென்று, கோயம்புத்தூர் பேரூர் இருக்கு பாருங்க,
பேரூர் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய பைரவரை வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலே 4:30 to 6 டயத்தில் வழிபட்டீங்கன்னா மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பைரவரை மாலை 4:30 to 6 மணிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை என்று வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சனி பகவான் அகமகிழ்ந்து உதவுவார். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார்? முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார்? அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு, சின்ன வயசுல ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமா தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவேதான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.